கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை மார்க் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 39வது வசனம். இயேசு கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நீண்ட நாட்களாய் ஆரவரித்துக் கொண்டிருந்தவைகளை நிறுத்தி சமாதானத்தையும் அமைதலையும் தருகின்ற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் பல வழிகளில் பிரச்சனைகள், போராட்டங்கள், நெருக்கடிகள், தாமதங்கள், தடைகள், பலவீனங்கள் என்று அனுதினமும் துரத்தி கொண்டும் இறைந்து கொண்டும் இருக்கின்ற சூழ்நிலைகளில் விடுதலையாக முடியாமலும் வீணான குழப்பங்கள், பிரிவினைகள் போன்றவற்றினாலும் முயற்சிக்கின்ற காரியங்களில் காணப்படுகின்ற தடைகளினாலும் சமாதானத்தை இழந்தவர்களாய், பல கேள்விகளுடன் விடை காண முடியாதவர்களாய், புதிய விடியலுக்காய் காத்து கொண்டு இருப்பீர்களானால் கர்த்தர் இன்றைக்கு உங்களோடுதான் பேசிக் கொண்டிருக்கின்றார். கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவன். என் நீதியின் வலது கரத்தினாலே தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்கிறார். ஆகவே பெருவெள்ளத்திற்கு புகலிடமான கர்த்தரை நம்புங்கள், அவரை நோக்கி பாருங்கள், விசுவாசியுங்கள். அவர் உங்களை பயப்படுத்துகின்ற இரைச்சலின் சத்தத்தை நிறுத்தி சமாதானத்தை தந்து ஆசீர்வதிப்பார். இன்றைக்கும் நாம் ஏசாயாவின் புஸ்தகம் 36வது அதிகாரத்தை வாசிக்கையில் அங்கே அசீரிய ராஜாவாகிய சனகெரிப் யூதாவில் இருக்கிற அரணான சகல பட்டணங்களுக்கு விரோதமாக அவைகளை பிடித்து கொள்ள வேண்டி ரப்சாக்கே என்பவனை தனக்கு சாதகமாக பயன்படுத்தினான். அவனோ பெரிய சேனையோடு புறப்பட்டான். கர்த்தருடைய ஊழியக்காரர்களையும் மனிதர்களையும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரையும் ரப்சாக்கே தகாத வார்த்தைகளினால் பேசி நிந்தித்தான். இதை கேட்ட எசேக்கியா மிகவும் துக்கமடைந்து இருட்டொடுத்தி உபவாசித்து தேவ சன்னிதானத்தில் கண்ணீரோடு விண்ணப்பிக்கின்ற வேளையில் கர்த்தர் ரப்சாக்கே தன் தேசத்துக்கு திரும்புவதற்கான ஆவியை அவனுக்குள் அனுப்பி அவனை பட்டயத்தால் விழப்பண்ணினார். மற்றும் அசீரிய ராஜாவாகிய சனகெரிப்போ அவன் குமாரனால் வெட்டி கொல்லப்பட்டான் என்றும் கர்த்தர் தம் ஜனத்திற்கு நன்மை செய்து தப்புவித்தார் என்றும் வாசித்தருகின்றோம். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்விலும் கூட இப்படிப்பட்டதான ரப்சாக்கே போன்ற சில வேண்டாத தீமைகளும் சத்ருவின் கிரியைகளும் அடிக்கடி வந்து உங்களையும் உங்களின் சரீரத்தையும் குடும்பங்களில், ஊழியத்தில், பணியிடங்களில் என்று உங்களின் ஆசீர்வாதங்களை கெடுத்து நன்மைகளை, சமாதானத்தை, சுகத்தை கொள்ளையிட்டும் சூறையாடியும் அபகரிக்கவும் நினைக்கும் பொல்லாத சூழ்நிலைகளை கண்டு எப்படி இவைகளிலிருந்து தப்பி பிழைப்போம் என்று பயத்தோடு காணப்படுகின்ற உங்களுக்காய் கர்த்தர் உங்களின் சூழ்நிலைகள் மகா இரைச்சலோடு கோலியாத்தை போன்று விடாமல் அனுதினம் இறைந்து கொண்டும், எசபேலை போன்று சபதம் எடுத்து துரத்தி கொண்டும், ரப்சாக்கே போன்று கெர்ஜித்துக் கொண்டும் இருக்கிறவைகளை இன்றைக்கு அதன் இரைச்சல்களை அமைதலாக்குகின்றார். அதன் ஆக்கிரமிப்புகளை அதட்டுகின்றார். சீறிப்பாய்ந்து வருகிறவைகளை கட்டளை கொடுக்கின்றார். இறையாதே, அமைதலாயிரு என்று. ஆகவே இன்றைய நாளில் இதுவரையில் உங்களுக்கு எதிராய் எழும்பின சத்ருவின் சத்தத்தை அதட்டுகின்றார். அது செயல்படாது போகும்படி செய்து நிரந்தர அமைதியை தந்து ஆசீர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், சமாதானத்தை காண்பீர்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்புக் கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை செப்பானியாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 15வது வசனம். கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாது இருப்பாய்.
எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் கர்த்தர் உங்களுக்கு எதிராய் வந்த தீமைகளை அகற்றுகிற நாளாயும் சமாதானம் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்கிற நாளாயும் ஆசிர்வதித்து இருக்கின்றார். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் பல வழிகளில் தீமைகள் தீவிரித்து புறப்பட்டு வாழ்க்கையின் சமாதானம் சந்தோஷத்தை இழக்க செய்தபடியினால் சோர்ந்து போய் காணப்படுகிறவர்கள் உண்டு. இப்படிப்பட்ட உங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு எதிராய் ஒரு வழியாய் புறப்பட்டு வருகிற சத்துருவை 7 வழியாய் ஓட பண்ணுவேன் என்றும், உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதங்களும் வாய்க்காதே போக பண்ணுவேன் என்றும், வெள்ளம் போல சத்துருவானவன் வரும்பொழுது ஆவியானவர் தாமே கொடியேற்றுவார் என்றும் கர்த்தர் உங்களுக்காய் உங்கள் பட்சத்தில் பரிந்து பேசி வழக்காடி யுத்தம் செய்து இனி நீங்கள் எந்த தீங்கையும் காணாது இருக்கும்படி செய்கின்றார். இன்றைக்கு இந்த வார்த்தைகளை விசுவாசிக்கிற நீங்கள் வெற்றியுள்ள விடுதலையான வாழ்விற்குள் நடத்தப்பட்டு ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து கர்த்தர் தம் ஜனங்களை தீங்கிலிருந்து விடுவித்து சமாதானத்தை தந்ததை குறித்து தியானிப்போம். பார்க்கலாம், சமாதானத்தை தருகிற தேவன் உங்கள் நடுவில் இருக்கிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே ஈசாக்கை குறித்து பார்ப்போமானால், தன் தகப்பனாரின் துறவுகளை தூர்த்து போட்டவைகளை அவன் மீண்டுமாக தோண்டும்படியாக முயற்சிக்கும் வேளையில் தாமே அவனுக்கு எதிராக அநேகர் விரோதமாய் எழும்பி தடை செய்தார்கள், வாக்குவாதங்களும் சண்டைகளும் இட்டார்கள். ஆனாலும் எல்லாவற்றிலும் கர்த்தர் ஈசாக்கின் நடுவில் இருந்தபடியினால் இறுதியாக அவன் தோண்டின துறவான ரெகபோத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். பலுகி பெருகும்படிக்கு அவனுக்கு எதிரிடையாக வந்தவர்கள் எல்லாரும் இப்பொழுது அவனோட சமாதான உடன்படிக்கை பண்ணினார்கள். வேதம் எப்படியாக சொல்லுகிறது, கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கும் பொழுது மனுஷன் நமக்கு என்ன செய்வான் என்ற வசனத்தின்படி அவர்கள் கூறுகிறார்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 28வது வசனத்தில், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்பதை நாங்கள் கண்டோம் என்று கூறுகிறதையும் சமாதானம் பண்ணிக்கொள்கிறதையும் வாசித்து அறிகின்றோம். இன்றைக்கும் உங்களுக்கு எதிராக உங்களின் காரியங்கள் நன்மைகளை கெடுத்து போடும்படிக்கு சத்ரு பலர் மூலமாக பல வழிகளில் முயற்சி செய்தாலும் கர்த்தர் உங்களோட கூட இருப்பதால் எல்லாவற்றிலும் ஜெயத்தை தந்து சமாதானத்தை தந்து பலுகி பெருகி இருக்கும்படிக்கு ஆசிர்வதிக்கின்றார். இரண்டாவதாக பார்க்கலாம், தீமைகளை நன்மையாக மாற்றுகிற கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார். அப்போஸ்தலர்களின் புஸ்தகத்தை வாசிக்கையில் அங்கே நாம் பவுலை குறித்து பார்ப்போமானால், அங்கே சவுலாயிருந்த பவுல் கர்த்தருக்காய் வைராகியமாய் ஊழியம் செய்கிற வேளையில் அநேக எதிர்ப்புகள், உபத்திரவங்கள், மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கிற வேதனையான வழிகள் போன்ற பல வழிகளில் சத்துருவானவன் பவுலுக்கு சோதனைகளை வேதனைகளை கொடுத்து வந்த போதிலும் பவுல் கர்த்தரின் ஊழியத்தில் உறுதியாய் அவரின் மேல் கொண்ட அன்பால் தைரியமாய் எல்லாவற்றையும் கடந்து செல்கிறார். அப்போஸ்தலர்களின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 5வது வசனத்தில், இயேசுவே கிறிஸ்து என்று யூதருக்கு திருஷ்டாந்தப்படுத்தி கூறின போது அவர்கள் எதிர்த்து நின்றார்கள், பவுலை தூஷித்தார்கள். அப்பொழுது 10வது வசனத்தில் வாசிக்கின்றோம், கர்த்தர் பவுலிடம் பேசுகிறார், நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை என்று கூறுகிறதை வாசித்தருகின்றோம். இப்படியாக பவுலோடு கர்த்தர் கூட இருந்து தீங்கு அணுகாதபடி பாதுகாத்தார். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில், பணியிடங்களில், குடும்பத்தில், சரீரத்தில் சத்துரு உங்களை வேதனைப்படுத்தும்படிக்கு பல முயற்சி செய்து துக்கப்படுத்தியும் தூஷித்தும் எதிர்த்து நிற்கும்படியும் அநேகரை ஏவினாலும் அவைகளை வாய்க்காதே போகும்படி செய்கிறார். இனி நீங்கள் தீங்கை காணுவதில்லை என்றும் உங்கள் மேல் கை போடுவதில்லை என்றும், நீங்கள் எந்த சூழ்நிலையினூடாய் கடந்து போனாலும் கர்த்தர் உங்களின் ஆக்கினைகளை அகற்றுகிறார், சத்துருக்களிடமிருந்து விலக்குகிறார், உங்கள் நடுவில் இருக்கிறார். இனி நீங்கள் தீங்கை காணாதபடிக்கு காத்து வழிநடத்தி ஆசீர்வதிக்கிறார். வார்த்தையை விசுவாசியுங்கள், சமாதானத்தை பெற்றுக்கொள்வீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் உங்களை நேசிக்கிற இயேசுவை அறியாமலும்
இப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலைகளின் மத்தியில் கடந்து போய்க்கொண்டும் வழி தெரியாது செய்வதறியாது இருப்பீர்களானால் இன்றைக்கு இயேசுவை விசுவாசியுங்கள், உங்களை முழுமையாய் ஒப்புக்கொடுங்கள். அவர் உங்களின் வாழ்க்கையிலும் தீங்கை காணாதிருக்கும்படி செய்து சமாதானத்தோடே வாழ வைத்து ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக.